மனிதன் ரொம்ப வித்தியாசமானவன். நம்மலாம் நினைக்கலாம் ஏதோ நம்ம பிறந்துட்டோம், மனிதனா இந்த உலகத்துக்கு வந்துட்டோம், இந்த பிறவி தான் நமக்கு நிதர்சனம் அப்படின்னு நாம் நினைக்கலாம். உண்மை அது கிடையாது. நம்ம சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது 84 லட்சம் பிறவிகளை கடந்து தான் மனித பிறவியை நம்ம எடுக்கிறோமா. எத்தனை லட்சம்? 84 லட்சம் பிறவிகளை நம்ம கடந்திருக்கோம். என்ன பிறவி அதெல்லாம்? புல்லாகி, பூடாய், புழுவாய், பல்விருகமாகி, பறவையாய், மிருகமாய், பாம்பாகி, வல் அசுரராய், கல்லாய், கணமாய், மனிதராய், முனிவராய், இந்த தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் அப்படின்னு சிவபுராணத்தில் பாடுறாருல மாணிக்க வாசகர். அத்தனை பிறவி நாம் எடுத்திருக்கோம். ஒவ்வொரு புல்லுலையும் பல வகை இருக்கு. 84 லட்சம் இப்படித்தான். புல்லு, பூடு, மரம். மரம்னா வெறும் மரம் இல்லை, மாமரம், அரச மரம், புளிய மரம் எல்லாமே நம்ம அந்த பிறவி எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் மிருகங்களாவே வாழ்ந்திருக்கோம். எல்லா பிறவிகளையும் கடந்து 84 லட்சம் பிறவிக்கு அப்புறம்